ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்க மேத்தமெட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேத்தமெட்டிக்கலா ஸ்டடி பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான ஐடியாஸ், லாஜிக்ஸ் அண்ட் நாலேஜ் அப்படிங்கிறது நம்மளோட சேனல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணு தான். வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலோட டிஸ்க்ளைமரை ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கண்டென்ட்டுமே உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்கி. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறது கிடையாது. ஸோ வியூவர்ஸ் ஆகிய நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் நானும் என்னோட சேனலும் பொறுப்பாக மாட்டோம். நம்ம சேனல்ல நம்மளோட கான்செப்ட்ல நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், ஷார்ட் பேட்டர்ன்ஸ், ஆக்டிவ் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் டேட்டா, இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி, இந்த மாதிரி ஓஐ டேட்டா, இந்த மாதிரி நாய்ஸ் எல்லாம் இல்லாம நிஃப்டி 50 கால் ஆப்ஷன் பிரீமியம், புட் ஆப்ஷன் பிரீமியம், ஸோ இந்த மூணையும் கம்பைன் பண்ணி தான் நம்மளோட கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு பர்டிகுலரா என்ன லேர்ன் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, வித்தவுட் மேத்தமேட்டிக்கல் நம்ம மார்க்கெட்டை லாஜிக்கா எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா லேர்ன் பண்ணிக்க போறீங்க. கால் புட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நிஃப்டி கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனாலிசிஸ் பண்றதுதான் கரெக்ட். பட் கால் அண்ட் புட்டையும் நம்ம ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நிறைய பேர் எப்படின்னே தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம், தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். பட் இந்த ஒரு வீடியோ எப்படி நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தெரியாதவங்க பார்த்தாலும் புரியணும் அவங்களுக்கு அப்படிங்கறதுக்காக நிஃப்டியும் கால் ஆப்ஷன் பிரீமியமும் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கம்பேர் பண்றோம் அப்படிங்கறத உங்ககிட்ட டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ 1000 லைக்ஸ் அண்ட் தென் 500+ கமெண்ட்ஸ் போகும்போது நெக்ஸ்ட் வீடியோல நான் நிஃப்டி 50 கூட கால் அண்ட் புட் அந்த ரெண்டையும் எப்படி வித்தவுட் மேத்தமெட்டிக்கல் ஃபர்ஸ்ட் லாஜிக்கா நம்ம எப்படி படிக்கலாம் சார்ட் அப்படிங்கறத நம்ம டீச் அப்படிங்கிறது பண்றோம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல என்னோட டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. ஸோ கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் அப்படிங்கிறது ஆயிக்கோங்க. இப்போ நிஃப்டி 50 வந்து இன்னைக்கு எஸ்டர்டே லோவுக்கு மேல வந்து பாத்துட்டீங்கன்னா போயிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டோட ப்ரொபாபிலிட்டி என்ன? மார்க்கெட்டோட ப்ரொபாபிலிட்டி என்ன அப்படின்னா, மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க, ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போகணும். ஆர்எல்ஸ் மார்க்கெட் வந்து இந்த பிரேக் அவுட் பண்ணதை ஃபால்ஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்கணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட ப்ரொபாபிலிட்டி. இப்போ மார்க்கெட் இந்த ப்ரொபாபிலிட்டி கொடுக்கறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா, இல்ல இந்த ப்ரொபாபிலிட்டி கொடுக்கறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம வித்தவுட் மேத்தமேட்டிக்கல் லாஜிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ மார்க்கெட் ப்ரீவியஸ் டே லோ வந்து பாத்துட்டீங்கன்னா 962. ஸோ நான் என்ன பண்றேன், 900 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது இருக்கிறேன், 23,900 கால் அண்ட் தென் 24,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நான் எடுக்கிறேன். 24,000 புட்டை நான் எடுக்கிறேன். ஸோ இதை வந்து புட்டுக்கும் வந்து நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லை. ஜஸ்ட் புட்டை வந்து எதற்காக வச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு லாஜிக் தான். ஸோ அது என்ன லாஜிக் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ நிஃப்டியும் காலையும் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். அண்ட் தென் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் பையிங் பண்றோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுல எந்த இடத்துல வேணாலும் நம்ம பை பண்ணணும்னு நினைக்க கூடாது. புரியுதுங்களா? ஆப்ஷன் பையிங்கோட சக்சஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, பை அட் லோ அண்ட் செல் அட் ஹை அப்படிங்கறத வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்ல ஒரு லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டா நமக்கு அதிக ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரே செட்டப் பை அட் லோ செல் அட் ஹை அப்படிங்கிற ஒரு டேம் தான். அப்போ பை அட் லோ அப்படின்னா ஒன்னு அந்த அன்னைக்கு இப்ப மார்க்கெட் வந்து மேலே ஏறிட்டு இருக்கு அப்படின்னா ஒன் சைடு மார்க்கெட் அப்படின்னா அந்த 9.15 கிரியேட் ஆகக்கூடியதா லோ பிரைஸ். இல்ல மார்க்கெட் கீழே இருந்து நமக்கு மேலே ஏறுது அப்படின்னா இந்த கீழே இருந்து மேலே ஏறுது பாத்தீங்களா, இந்த இடம் தான் லோ பிரைஸ். அப்போ பை அட் லோ அப்படிங்கிறது எப்பவுமே ஒன்னு ரிவர்சல் பாயிண்டா இருக்கணும், இல்ல ஒன் சைடு மார்க்கெட்ல அந்த லோ பாயிண்டா இருக்கணும், இன்ட்ராடே லோவா இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை அட் லோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பண்ணணும். இப்போ மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோவுக்கு மேல பிரேக் அவுட் பண்ணிருக்காங்க. 23,900 கால் எடுத்துட்டேன். சரி, 900 கால் ஆப்ஷன் பிரீமியம்லயும் நான் எஸ்டர்டே லோ அப்படிங்கறத போட்டுட்டேன். இப்போ கால் ஆப்ஷன் பிரீமியமும் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு எஸ்டர்டே லோவுக்கு மேலதான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பாட் சார்ட்டும் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு எஸ்டர்டே லோவுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் அப்படிங்கிறது ஆயிட்டு இருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னா பர்டிகுலரா ஸோ இந்த ஒரு ஜோன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர்டே லோவுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் அப்படிங்கிறது ஆயிட்டு இருக்காங்க. பட் 23,900 கால் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே லோவுக்கு மேல ஒரே ஒரு கேண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து பாருங்க 11.5K எஸ்டர்டே லோவுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்படிங்கறத வச்சுட்டாங்க. அப்ப ஸ்பாட் லோவுக்கு மேல சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா இந்த கால் ஆப்ஷன் பிரீமியமும் எனக்கு லோவுக்கு மேல சஸ்டெயின் ஆகி போயிட்டே இருக்கணும்.
நிறைய பேருக்கு டவுட் வரும், ப்ரோ அவன் லோவுக்கு மேல சஸ்டெயின் ஆவானா இல்லையான்னு நமக்கு எப்படி ப்ரோ தெரியும் அப்படின்னா, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை போட்டு அந்த லோல ஒரு லைன் போட்டு வச்சிங்க அப்படின்னா அவங்க லோவுக்கு மேல இருக்காங்களா இல்ல லோவுக்கு கீழே வராங்களா அப்படிங்கறத கண் கூட நம்ம பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் அந்த லெவலுக்கு வராம நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே யோசிக்க முடியாது. ஸோ 11 மணிக்கு ஸ்பாட் சார்ட்டும் லோவுக்கு மேல இருக்காங்க, கால் ஆப்ஷன் பிரீமியமும் எஸ்டர்டே லோவுக்கு மேல போறாங்க. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பிகினிங்கா யோசிக்கிறவங்க காலும் லோவுக்கு மேல போயிட்டான், ஸ்பாட்டும் லோவுக்கு மேல போயிட்டான், அப்ப மார்க்கெட் மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்து மார்க்கெட் வந்து இங்க இருந்து இவ்வளவு போகும் அப்படின்னு சொல்லி உட்காந்துப்பாங்க. ஆனா புலி பசிச்சாலும் புல்ல திங்காது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் பையர் என்னைக்குமே பையட் லோக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் பார்க்கணும். பையட் மிட் பையட் ஹை அப்படிங்கிற உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க கூடாது. அப்படி பையட் லோவா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இப்போ இதுதான் லோ பாயிண்ட். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இங்க போயிருக்காங்க. அப்போ ஒரு 100 பாயிண்ட் மார்க்கெட் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கால் என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா அது பையட் லோ அப்படிங்கிற ஒரு டேபிளே வராது. இப்போ இதுவே 11:15 எனக்கு நிப்டி 50 வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே வந்துட்டாங்க. கால் ஆப்ஷன் பிரீமியமும் வந்து பாத்தீங்கன்னா 11:15 எஸ்டர்டே லோவுக்கு கீழே வந்துட்டாங்க. அப்போ 11:15 ஸ்பாட் எஸ்டர்டே லோவுக்கு கீழே வராங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 11:05 வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே லோவுக்கு கீழே வந்துருச்சு. அப்போ 11:15 மேல மார்க்கெட் இந்த எஸ்டர்டே லோவுக்கு மேல போறதுக்குண்டான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 2 ப்ராபபிலிட்டி சொல்லியிருந்தோம். அந்த 2 ப்ராபபிலிட்டி இப்போ உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம இன்னும் நிறைய சார்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். பிரேக் அவுட் ரீடெஸ்டா இப்படி போவாங்களா அப்படின்னு பாக்குறோம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்படி போகணும் அப்படின்னா 23,900 கால் ப்ரீவியஸ் டே லோவுக்கு மேல நமக்கு க்ளோஸ் வச்சு மேலேயே தான் இருக்கணும். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு க்ளோஸ் வைக்கிறாங்க. 11:05 வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ளோஸ் வச்சதுக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க நமக்கு 11:05. அப்ப 11:05 என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு இந்த ஒரு செட்டப் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுது. புரியுதுன்னா? 11:05 இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் இதுக்கு இந்த லெவலுக்கு கீழே வந்துட்டாங்க, எஸ்டர்டே லோவுக்கு கீழே. இவன் எஸ்டர்டே லோவுக்கு மேல போகாம இந்த ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மார்க்கெட்ல பிரேக் அவுட் ஆயிட்டாங்க, ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆயிட்டு கீழே விழுவதற்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 11:05 கால் ஆப்ஷன் பிரீமியம் லோக்கு கீழே வந்துட்டாங்க. ஸ்பாட் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா 11:15 வராங்க. அப்ப ஸ்பாட்டும் லோவுக்கு கீழே காலும் லோவுக்கு கீழே அப்படின்னா கண்டிப்பா இவங்க லோவுக்கு மேல வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இல்லை. அப்போ லோவுக்கு கீழே தான் மார்க்கெட் இருப்பாங்க. அப்போ இந்த ப்ராபபிலிட்டி வர்றதுக்கு உண்டான சான்சஸ் தான் நமக்கு ரொம்ப அதிகம். ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி மேல போறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, கீழே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கறத ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஜிக்கா எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு உண்டான வாய்ப்புல கீழே தான் இறங்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இதே வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். மார்க்கெட் இது வந்து ஒரு லோ தான், கரெக்டுங்களா? இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணனாலதான் இந்த லோ வந்து நமக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. இந்த லோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி இது ஒரு லோ தான். இப்போ மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணிருக்காங்க, ரீடெஸ்ட் ஆயிட்டு மேல போவாங்களா இல்ல இந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆகி கீழே வருவாங்களா அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் 800க்கு மேல, ஸோ 23,800 கால் நான் எடுத்துக்கிறேன். 800 கால். ஸோ 800 கால்ல இந்த லோவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்பாட் இந்த லோவுக்கு மேல, ஸ்பாட் வந்து இந்த ஒரு பேட்டர்ன் எனக்கு வரணும் அப்படின்னா, இந்த பேட்டர்ன் வரணும் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கணும்? இந்த 800 கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த லோவுக்கு மேல போகணும். 800 கால் இந்த லோவுக்கு மேல போகணும். ஆனா 800 கால் அந்த லோவுக்கு மேலேயே போகல. அப்ப 800 கால் அந்த லோவுக்கு மேலேயே போகல அப்படின்னா ஸ்பாட் மட்டும் எப்படி அந்த லோவுக்கு மேல சஸ்டெயின் ஆகும்? வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படிங்கறதுனாலதான் இந்த ஒரு பேட்டர்ன் வர்றதுக்கு உண்டான சான்ஸ் இல்லை. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம மல்டிபிள் சார்ட்ஸ் அப்படிங்கிறத நான் ஷோ பண்றேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட்ல நீங்க ஓரளவுக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க முடியும் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல 24,100க்கு மேல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஜூலை 20 எக்ஸ்பீரி. ஸோ ஸ்டாக் ரேஞ்ச் எடுத்துக்கலாம். ஸோ ஜூலை 20 24,100 கால். ஓகே, 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். ஸோ டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 20. ஓகே, 24,100
ஸ்பாட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த லோவை பிரேக் டவுன் அப்படிங்கிறது பண்றாங்க. ஸோ நமக்கு இந்த பிரேக் டவுன் ஆகி இவங்க கீழே போனாலும் புலி பசிச்சாலும் புல்ல திங்காது அப்படிங்கிற மாதிரி புட் ஆப்ஷன் ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் அப்படிங்கிறது பண்றதுக்கு யோசிக்கவே கூடாது. ஏன்னா அது வந்து பை அட் லோவே கிடையாது, அது வந்து பை அட் மிட்டோ பை அட் ஹையோ அப்படிங்கிற ஒரு டேர்ம்ல தான் வரும். ஏன்னா புட் ஆப்ஷன் பிரீமியம் மார்க்கெட் இங்க இருக்கும் போது தான் புட்ல லோவா இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு லோவை பிரேக் பண்ணும்போது கண்டிப்பா புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஹை பிரைஸ்ல தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்ப அதனால புட் ஆப்ஷன் பிரீமியம் பை அட் லோ அப்படிங்கிற ஒரு டேர்முக்கே வராது. இப்போ இவங்க இப்படி போவாங்களா இல்ல இப்படி போவாங்களா அப்புறம் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நம்ம தேடுறோம். ஸோ எத்தனை மணிக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுறாங்க அப்படின்னா 12:45 வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகுறாங்க. ஸோ 12:45 நமக்கு அந்த 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் 12:55 வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த லோவுக்கு மேல இவங்க போறாங்க கால் ஆப்ஷன் பிரீமியம். அதே டைம்ல அதே டைம் கிடையாதுங்க, நமக்கு அதுக்கு முன்னாடியே வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்பாட் சார்ட்டும் வந்து பாருங்க நமக்கு அந்த லோவுக்கு மேல வந்துட்டாங்க. இப்போ ஸ்பாட்டும் லோவுக்கு மேல காலும் லோவுக்கு மேல அது வந்து ஒரு லோவை பிரேக் அவுட் பண்ணி அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படிங்கறது ஆக்குறாங்க. சப்போர்ட்ல ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் கீழே போகாது, மேல போறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகம். அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை இந்த 12:55 நம்ம கண்டுபிடிக்கிறோம். 12:55 அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட்ல அங்க இருந்து நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல ஈஸியா மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளா ஒரு ஹை அண்ட் லோ வச்சு பார்க்கறது தான். இதுவே நம்ம கால் அண்ட் புட் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இங்க கால் கீழே வந்தாலும் ஸ்பாட் சார்ட் கீழே சஸ்டெயின் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நமக்கு புட்டை வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிடும். நம்ம இப்போ கால் அண்ட் நிஃப்டி 50 ஸ்பாட்டை மட்டும்தான் நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லி தரோம். இந்த ஒரு வீடியோ நமக்கு 1000 லைக்ஸ் பிளஸ் 500 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கால் அண்ட் புட்டையும் நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட் கூட எப்படி கம்பைன் பண்ணணும்னு நம்ம சொல்லி தரோம். அதுதான் ஒரு கம்ப்ளீட்டான டீடைல்டான ஸ்டடி. ஸோ அந்த ஸ்டடி நமக்கு புரியணும்னா இந்த ஸ்டடி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஆகணும். அண்ட் தென் இன்னொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. மார்க்கெட்டை வந்து நம்ம படிக்கிறோம், ஒரு விஷயத்தை படிக்கும் போது அது மார்க்கெட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு, நம்ம லாஜிக்கா படிக்கிறோம், நமக்கு மார்க்கெட்ல நடக்கக்கூடிய எல்லா மூமெண்ட்டுக்கும் நமக்கு ரீசன் தெரியுது அப்படின்னு நினைச்சு நம்ம பேக் டெஸ்ட் பண்ணோம்னா மார்க்கெட்டவே நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ மார்க்கெட் இங்க வருது, இப்போ இதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன? இதுதான் ஒரு லோன்ட்டு இருக்கு. ஒன்னே இந்த லோ பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே போகணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த லோ வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகி போகணும். இந்த ரெண்டுக்கு உண்டான இந்த ஒன்னே மார்க்கெட் இந்த லோவை டச் மேல போகணும், இல்லைன்னா லோ பிரேக் அவுட் பண்ணி கீழே வரணும். ஸோ இப்போ என்ன நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 24,200 மேல இருக்கனால 200 கால் எடுத்துக்கிறேன். 200 கால் ஓகேங்களா? ஸோ 200 கால் இதுதான் லோ. ஒரு 1.50 அப்படிங்கும் போது அந்த லோக்கு கீழே வந்து பாத்துட்டீங்கன்னா பிரீமியம் வராங்க. அப்ப ஸ்பாட்டும் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த லோக்கு கீழே வர்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கும். கரெக்டுங்களா? ஸோ பிரீமியம் அந்த லோக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்பாட்டும் அந்த லோக்கு கீழே வர்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கும். பட் நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு என்ன ஆகுது? பிரீமியம்ல இந்த லோவுக்கு மேல நமக்கு க்ளோஸ் வச்சுட்டாங்க. அப்போ நமக்கு எப்படி ஸ்பாட் லோவுக்கு கீழே க்ளோஸ் வச்சா கால் ஆப்ஷன் பிரீமியம் லோவுக்கு கீழே க்ளோஸ் வச்சா ஸ்பாட் லோவுக்கு கீழே வருமோ, அதே மாதிரி கால் ஆப்ஷன் பிரீமியம் லோவுக்கு மேல க்ளோஸ் வச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்பாட்டும் லோவுக்கு மேலதான் இருக்கும். நெக்ஸ்ட் கேண்டில் 13:155 நமக்கு கால் ஆப்ஷன் பிரீமியம் லோவுக்கு மேல க்ளோஸ் வச்சிட்டான். அப்போ ஸ்பாட் சார்ட் வந்து இதுக்கு கீழே வராது, இப்படி வராது. ஸோ இது வர்றதுக்குண்டான வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த ஒரு பேட்டர்ன் வர்றதுக்குண்டான சான்சஸ் இருக்கு. அந்த பேட்டர்ன் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்படி மார்க்கெட்டை நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில நம்ம படிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இல்லாம நம்ம ஏதோ தானோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நம்மளால சர்வே அப்படிங்கிறது பண்ணவே முடியாது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்க. மார்க்கெட் எங்க இருக்காங்க அப்படின்னா 185 லோ வச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ரன்னிங் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 240 இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரைக் சூசிங் பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. லோ வந்து 190 அந்த மாதிரி வச்சிருக்காங்க. நானா மார்க்கெட் வந்து நமக்கு 200க்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்டிபி பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால நம்ம 200 எடுத்துக்கலாம். 24,200 கால். என்ன டேட் அப்படின்னா ஜூலை 8. ஸோ 24,200 கால் ஜூலை 8.
இதுதான். ஸோ 200 கால் ஆப்ஷன் பிரீமியமோட லோ. இவங்க ஸ்பாட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லோ வச்சிருக்காங்க. எத்தனை மணிக்கு? 9:35க்கு ஒரு லோ வச்சிருக்காங்க. ஸோ 9:35க்கு ப்ரீமியம் வைக்கிற லோவை நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு கீழே ஓவராலாக ஒரு லோ இருக்கு அப்படிங்கிறனால அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லோவை தான் நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஸ்பாட் சார்ட் வந்து இந்த லோவுக்கு மேல எனக்கு சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, இந்த லோவுக்கு மேல எனக்கு சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து இந்த 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 143 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேல நமக்கு சஸ்டெயின் ஆகி ஆகணும். புரியுதுங்களா? ஸோ இந்த 143 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 9:35க்கு வச்சலும். ஸோ இந்த 2 லெவலுக்கு மேலேயும் சஸ்டெயின் அப்படிங்கிறது நமக்கு ஆகியே தான் ஆகணும். இப்போ ஆனால் நமக்கு 143க்கு மேலே போயிருக்காங்க. ஆனால் 9:35க்கு வச்ச லோவை நம்ம பார்க்கல. ஓவரால் லோ தான் நம்ம எடுப்போம். பட் இந்த 9:35 லோலையும் விஷயம் இருக்கு. ஏன்னா 9:35 தான் ஸ்பாட் லோ வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது நமக்கு 146 மார்க்கெட் தாண்டல. ஸோ இப்போ இந்த 146 அப்படிங்கிற ஒரு லெவலே நம்ம எடுக்கல. ஸோ 9:35 லோவே நம்ம மார்க் பண்ணல. ஓவரால் லோவே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட 1 மணிக்கு நமக்கு பிரேக் அவுட் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் ஆன கேண்டலோட ஹைக்கு மேல எந்த ஒரு கேண்டலுமே நமக்கு க்ளோசிங் அப்படிங்கிறது வைக்கவே இல்லை. அதே மாதிரி ஹையோ லோவோ ஷிஃப்ட் ஆகிட்டே வருது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா லோ வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அந்த லோவோட ஹை வச்ச கேண்டில் அந்த ஹை ஷிஃப்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் லோ, இந்த லோக்கு கீழே எந்த கேண்டலும் க்ளோஸ் வைக்கல. ஸோ அப்படியே லோ ஷிஃப்ட் ஆகுது. இதுதான் லோ. அப்போ இந்த லோக்கு கீழே இந்த ஒரு கேண்டில் தான் நமக்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் ஆன ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்காம பிரேக் அவுட் ஆன கேண்டிலோட லோவுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது மார்க்கெட்ல இந்த ஒரு ப்ரொபபிலிட்டி சான்சஸ் கம்மி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ மார்க்கெட் இப்படி போகணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்பாட் சார்ட்டும் அந்த லோவுக்கு மேல இருக்கணும், கால் ஆப்ஷன் பிரீமியம் அந்த லோக்கு மேல இருக்கணும். 2 பேருமே லோக்கு மேல தான் இருக்காங்க. பட் ஒரு கேண்டில் கூட ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்கவே இல்லை. அப்போ இது வரக்குண்டான வாய்ப்புகள் கம்மி. பிரேக் அவுட் ஆன கேண்டலோட லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆனனால இது வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். புரியுதுங்களா? ஸோ அப்போ ப்ரொபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நமக்கு மேலே போறதை விட கீழே போறதுக்கு தான் சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கிருந்து வந்து பாருங்க நமக்கு கால் ஆப்ஷன் பிரீமியம் எவ்வளோ ஃபாலோ ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. புட் ஆப்ஷன் பிரீமியம் நமக்கு வெறித்தனமா ஏறி இருப்பாங்க. ஸோ இன்னொரு சார்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நான் காட்டுறேன். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்க இன்டெப்தா மேத்தமெட்டிக்கலா லேர்ன் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் தென் ரெக்கார்டிங் வீடியோஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, ஸோ உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ரெக்கார்டிங் வீடியோஸ் வாங்கிக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸும் நீங்க பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணதான் உங்களுக்கு உண்டான ஐடியா கிடைக்கும். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க போடக்கூடிய லைக்ஸை வச்சு தான் நம்ம செகண்ட் பார்ட் அப்படிங்கிறதே நம்ம கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து மேல இருந்து கீழே விழுந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஹைக்கு கீழேயே இருப்பாங்க அப்படின்னு சொன்னா கூட நம்ம என்ன பண்ணணும்? புளி பசிச்சாலும் புள்ள திங்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து புட் ஆப்ஷன் பிரீமியம் பை அப்படிங்கிறதே பண்ண முடியாது. ஸோ அப்போ லாஜிக்கா வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏதாச்சும் கால் ஆப்ஷன் ட்ரேட் நமக்கு கிடைக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிட்டு ஓகேங்களா மேல இருந்து கீழே இறங்குறாங்க அப்படிங்கும்போது கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது பிரைஸ் கம்மியாயிட்டே இருக்கும். புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு ஸ்பாட்டு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எஸ்டர்டே ஹைல நிக்கிறாங்க. அப்போ நம்மளோட கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா ஹை லோ க்ளோஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ அதுவும் எஸ்டர்டே ஹை லோ க்ளோஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்படிங்கும்போது எஸ்டர்டே ஹைல நிற்கும் போது நமக்கு ஒரு நல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல இருக்கு. ஸோ 12ஆம் தேதி ஜூன், ஸோ ஜூன் 16ஆம் தேதி எக்ஸ்பீரி. ஸோ 23,300க்கு மேல இருக்காங்க. ஸோ 23,300 கால் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க. என்னோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஓகே. இப்போ இங்க பாருங்க எனக்கு கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவங்க 300 காலோட ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஹைக்கு கீழே வந்துட்டாங்க. ஸோ அப்போ ஸ்பாட் சார்ட்டு வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு ஹைக்கு கீழே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அப்போ ஸ்பாட் சார்ட்டும் ஹைக்கு கீழே வராங்களா அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்பாட் சார்ட்டும் ஹைக்கு கீழே வராங்க. பட் ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான் க்ளோஸ் வைக்கிறாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கேண்டில் அந்த பிரேக் அவுட் ஆன கேண்டலோட லோவுக்கு கீழே க்ளோஸ் வைக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இது வந்து பிரேக் அவுட் ஆன கேண்டலோட லோவுக்கு கீழே ஸ்பாட் க்ளோஸ் வச்சிருக்காங்களா ப்ரோ? அப்ப நம்ம வந்து மேஜரா புட் சைடு தானே போகணும் அப்படின்னா
ஒரு புட் ஆப்ஷன் பிரீமியத்தை இது பை அட் லோ அப்படிங்கிற ஒரு டேர்ம்லயே நமக்கு வராது. புட் ஆப்ஷன் பிரீமியத்தை பை அட் மிட் ஆர் பை அட் ஹை அப்படிங்கிற ஒரு டேர்ம்ல தான் வரும். ஸோ அந்த ஒரு லாஜிக் இங்க மிஸ்மேட்ச் ஆகுறதுனால நம்ம வந்து புட் ஆப்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இப்போ இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிருக்காங்க, மேல போல. இதே வந்து இங்கிருந்து மார்க்கெட் மேல போயிருக்காங்க, ஏன் மார்க்கெட் மேல போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் டைம் போக முடியல, ரெண்டாவது டைம் ஏன் போறாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போக முடியுமா முடியாது அப்படிங்கிறது இங்கிருந்தே நம்மளால அனாலிசிஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால அனாலிசிஸே பண்ண முடியும். ஸோ அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்பாட் எஸ்டர்டே ஹைக்கு மேல எனக்கு சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, ஸ்பாட் எஸ்டர்டே ஹைக்கு மேல எனக்கு சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் பிரீமியம் ஹைக்கு மேல இருக்கணும், ஸ்பாட்டும் ஹைக்கு மேல இருக்கணும். இங்க கால் ஆப்ஷன் பிரீமியம் பாருங்க, எனக்கு 950க்கு ஹைக்குள்ள வந்தவங்க, அதுக்கப்புறம் எஸ்டர்டே ஹைக்கு மேல போகவே முடியல. அப்ப இந்த இடத்துல 300 கால் போக முடியல அப்படிங்கும்போது ஸ்பாட் சார்ட் மட்டும் எப்படி நமக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேல நிப்பாங்க? வாய்ப்பே இல்லை. அப்ப எஸ்டர்டே ஹைக்கு மேல நிக்க முடியல அப்படிங்கறதுனால தான் மறுபடியும் எஸ்டர்டே ஹையவே தொட வராங்க. புரியுதுங்களா? ஸோ அப்ப எஸ்டர்டே ஹையை மறுபடியும் தொட வராங்க. இந்த இடத்துல இருந்து ஒண்ணு கீழே போகணும், இல்லைன்னா மேல போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்பாட்ல ஹையை பிரேக் பண்ணியாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஏன் போயிட்டு போகல அப்படின்னா கால் ஆப்ஷன்ல எஸ்டர்டே ஹை தான் நமக்கு காரணம். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸை நம்ம தேடுவோம். மார்க்கெட் ஒன்று இப்படி கீழே போவாங்களா, இல்ல மார்க்கெட் நமக்கு இப்படி மேல போவாங்களா அப்படிங்கிற ஒரு சான்சஸை நம்ம தேடுறோம். கரெக்டா 12:40 அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது பிரேக் டவுன் ஆகுறாங்க. ஸோ 12:40க்கு இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 12:40க்கு இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு ஓப்பன் பிலோ வந்துட்டாங்க. ஸோ அப்போ ஸ்பாட் சார்ட்டும் ஓப்பனை பிரேக் அவுட் பண்றாங்க, சாரி கால் ஆப்ஷன் பிரீமியமும் ஓப்பனுக்கு கீழே பிரேக் டவுன் பண்றாங்க, ஸ்பாட் சார்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எஸ்டர்டே ஹையை பிரேக் டவுன் அப்படிங்கிறது பண்றாங்க. அப்போ இது ஒரு கன்வீனியன்டான இடம் தானே ஒரு புட்டை பை பண்றதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் சிம்பிளா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. அப்ப புட் ஆப்ஷன் பிரீமியம் எங்க இருந்தாங்க அப்படிங்கறத பாருங்க. அண்ட் தென் நம்ம கால் அண்ட் புட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை படிக்கலாம். ஸோ அந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க ஸோ மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ 23,300 கால் அப்படின்னா 400 புட்டு. சாரி, நான் ஒரு சின்ன ஹிண்ட் தரேன், நம்ம புட் ஆப்ஷன்ல எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது. 24,400 புட்டு. ஸோ அப்போ 400 புட்டும் வந்து பார்த்துட்டீங்கன்னா லோ அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஓப்பன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல 23,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஓப்பனுக்கு கீழே வராங்க. ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே வராங்க. ஸ்பாட் சார்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர்டே ஹைக்கு கீழே வராங்க. பட் 23,400 புட் ஆப்ஷன் பிரீமியம் ஓப்பன் ஆக போறாங்க. பட் இது நமக்கு பை அட் லோவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப என்ன பண்ணாது, புலி பசிச்சாலும் புல்ல திங்காது அப்படிங்கிற மாதிரி அது நமக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா 23,400 புட் ஆப்ஷன் பிரீமியம் லோல இருந்து ஒரு 60 பாயிண்ட்க்கு அப்புறம் தான் ஒரு பிரேக் அவுட்டே ஆகுறாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பாருங்க, நமக்கு இந்த இடத்துல இவங்களோட ஹை 400 புட்டோட ஹை வந்து பாத்தீங்கன்னா 183. அதே மாதிரி இவங்களோட லோ வந்து பாத்தீங்கன்னா 137. ஸோ 183 பிளஸ் 137 அப்படின்னு நம்ம போட்டோம்னா, இருங்க நம்ம போட்டுறோம். ஸோ 187 பிளஸ் 131 318 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். டிவைட் பை 2 போட்டோம்னா 159 159 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஸோ அப்போ லாஜிக்கா நம்ம படிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த சைடு மார்க்கெட் போறதுக்குண்டான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஒரு பிரேக் ஈவன் கான்செப்ட்ல நமக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தேடுறதுக்குண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நமக்கு மார்க்கெட் கொடுக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே அழிச்சிடுறேன். 159 159 அப்படிங்கிற ஒரு வேல்யூ மட்டும் நான் ரெண்டு சைடுமே டிரா பண்ணிடுறேன். அந்த ரெண்டுலையும் வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே லாஜிக்கா நம்ம அப்ளிகபிள் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு கால் அண்ட் புட் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ண சொல்லி தரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கிறிஸ்டல் கிளியராகவும் புரியும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அப்போ 159க்கு மேல நமக்கு யார் வந்து சஸ்டெயின் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கால் ஆப்ஷன் பிரீமியம் தான். ஸோ அப்போ மார்க்கெட்ல இப்படி மார்க்கெட் கீழே இறங்கி இப்படி போகுது, இது பை அட் லோவா இல்ல புட் ஆப்ஷன் பிரீமியம்? ஓகேங்களா? இது பை அட் லோவா அப்படிங்கிற ஒரு டேமை பார்த்துக்கோங்க. எது பை அட் லோ அப்படின்னா கால் ஆப்ஷன் பிரீமியம் கீழே இருந்து மேலே இருந்து பாத்தீங்கன்னா இதுதான் பை அட் லோ அப்படிங்கிற ஒரு டேம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு.
ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல லேர்னிங்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்கள் மேத்தமெட்டிக்கலாகவும் இந்த மாதிரி லாஜிக்காகவும் நீங்கள் ஸ்டடி பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அப்படிங்கிறது பண்ணுங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் அந்த ரெக்கார்டிங் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். என்ன டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட யூடியூப் சேனலில் ஷேர் அப்படிங்கிறது பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.